சித்தர் இலக்கிய மையத்தை 23 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கி இன்று வரையில் அதை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் ஐயாவை பற்றி ஏற்கனவே சர்வீஷன் ஐயா சொன்னாங்க. அதனால் வான வார பயமுறுத்துது. நான் அவரை பற்றி சொல்லணும்னா 1 மணி நேரம் பேசுவேன். அதனால் ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். சித்த இலக்கிய மையத்தை எனக்கு பிறகு தொடர்ந்து கட்டி காத்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பிற்குரிய மாணவர் 2 முறை டாக்டர் பட்டம் நேற்று தான் வாங்கினார். 21ஆம் தேதி 2வது முனைவர் பட்டம் ஆளுநர் கையில் வாங்கினார். நம்முடைய மாணவர் பேராசிரியர் சதானந்தம் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக தொடக்க காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த சொற்பொழிவை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உடன் இருக்கிற ஐயா குமரேசன் அவர்களே, ஐயா ஜெயராமன் அவர்களே, வருகிறதற்குரிய சான்றோர் பெருமக்களே, முக்கியமாக இந்த பள்ளிக்கூடத்தை அவருடைய தாளாளர் திரு ஐயா முனைவர் சேதுரத்தினம் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, வருகை தந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைத்தேன். காலத்தின் அருமை கருதி, மழையை கருதி ஒரே ஒரு ஒற்றை செய்தி தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் என்னுடைய நினைத்ததெல்லாம் மாற்றிக்கொண்டேன். ஒரே செய்தி. அந்த ஒரு செய்திக்கு 3 பாட்டு சொல்ல போகிறேன். அதை யார் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு உண்டு. பரிசு கொண்டாந்துருக்கேன். இவங்க கொடுக்குற பரிசு இல்லாமல் பாட்டு இல்லையா? ஒற்றை செய்தி நினைவில் வச்சுக்கணும். 5 நிமிஷம்தான். 5 நிமிடத்தில் முடிக்கலாம். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். பாவம் காலை 9 மணிக்கு வந்து சோர்ந்து பாவம் தாங்க. 9 மணிக்கு வந்தீங்க இல்லையா? 5 நிமிடத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் சாப்பிட்டா அவங்க பசி போகுமா? போகாதா? இப்போ யார் சாப்பிட்ணும்? உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் மருந்து மெடிசன் நான் எடுத்துக்கிட்டா போகுமா, நீங்கள் எடுத்துக்கிட்டா போகுமா? அப்படியேப்பா கெட்டிக்கார மாணவர்கள். ஐயா சேதுரத்தில் உங்களை பாராட்டும். கெட்டிக்கார மாணவர்கள். அப்போ உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டாதான் பசி அடங்கும். உங்கள் நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டால் நோய் போகும். நீங்கள் வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா நான் படித்தா ஆகலாமா, நீங்கள் படித்தா ஆகலாமா? அப்படிங்கப்பா. பின்னாடி யாருமே சொல்ல, எல்லாம் தூங்குறாங்களா? பின்னாடி நீங்கள் தானே படிக்கணும். இப்போ உங்கள் வளர்ச்சி யார் கையில் இருக்கு? சரி, இப்போ அதுக்கு நான் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். 3 பெரியவங்களை சொல்லிட்டா நம்புங்க இல்லையா? நாலடியார்னு ஒரு நூல் இருக்கு. திருக்குறள் போல நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாட்டில் 4 அடியில் சொல்கிறார். நன்னிலைக்கண் தன்னை நிரூபானும், நன்னிலைக்குன்னா உயர்ந்த நிலைக்கு, டாக்டர், இன்ஜினியர், பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், நாசா விஞ்ஞானியா நீங்கள் மாறணும்னா யார் கையில் இருக்கு? நாலடியார் சொல்லுது. நன்னிலைக்கண் தன்னை நிரூபானும், அது இல்லாமல் நிலைகளுக்கு கீழிடுவானும், நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான். அப்போ ரொம்ப பெரிய ஆளாகணும், உயர்ந்த நிலைக்கு போகணும்னா யார் கையில் இருக்கு? உன்னால் முடியும். தங்கைன்னு சொல்லுங்க. நீங்க அவர் தம்பின்னு சொல்லட்டும். நம்மால் முடியும், தலைமை பதவிக்கு போகலாம். அப்போ நாலடியார் என்ன சொல்லுது? பாட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? நான் சொன்னாதான் பரிசு. நன்னிலைக்கண் தன்னை நிற்பானும், நிலைகளுக்கு கீழிடுவானும், நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான். 4 அடி இல்லையா? திருவள்ளுவர் பார்த்தார், 1 அடியில் சொல்லிட்டார். உடனே அந்த தங்கை சொல்ல நினைக்குது. திருக்குறள் ஞாபகம் வந்துருச்சா? இல்லை. இப்போ நான் சொன்னால் வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டார்டர் மாற்றிட்டா டிவியில் டக்குன்னு வந்துடும். 4 அடியில் சொன்னதை திருவள்ளுவர் 1 அடியில் சொல்லிட்டார். பெருமைக்கும் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. உன் பேர் என்னம்மா? உன் பேர்? 2 பேரும் சொன்னீங்களே. நீங்கள் உங்கள் பேர் டக்குன்னு சொல்லுங்க. உங்கள் பேர்? சரி, 2 பேருக்கு பரிசு உண்டுங்க. பேர் சொல்லிட்டேன். மெடல் இருந்து அவங்க வாங்கிக்கலாம். நல்லா கவனிங்க. 1 அடி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம். நீங்கள் உட்காருங்க. நீங்கள் நின்னா எனக்கு கால் வலிக்குது. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்கே கேள்விப்பட்டீங்க? இதை சினிமாவில் வந்திருக்க. சினிமா கூட தெரியலையா? தில்லானா மோனாம்பல்ல வைத்தி நாகேஷ் ஜமீன்தார் நிற்கிறார். அப்போ சொல்லுவார், ஐயா மணி அவர்களை உங்களுக்கு முரளி ஞாபகம் இருக்கா? ஜமீன்தாரவால் நீங்கள் நிற்கிறேன்,
அவளுக்கு கால் வலிக்குது, உட்கார்ந்துருங்க. அதனால இந்த குறளை மறக்காதீங்க. நீங்க ரொம்ப பெருமை அடைவது, அது இல்லாமல் தாழ்ந்து சிறுமை அடைவது யார் கையில இருக்கு? உரைகள் உங்க கையில தான் இருக்கு. இப்ப 4 அடி பார்த்தோம். 2 1 1/4 அடி பார்த்தோம். இன்னொருத்தர் வந்தார் பின்னாடி 16ஆம் நூற்றாண்டுல. 1 அடியில சொன்னார் அது. அவர் பேர் அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என்கிற நெருந்தொகைன்னு ஒரு நீதி நூல் அது. 4 அடியில சொன்னார். 4 அடி. திருக்குறள் 1 1/4 அடி. அவர் என்ன பண்ணார்? 1 அடியில சொன்னார். நான் ஆசிரியர்களை கேட்கல, மாணவர்கள். ஒரே ஒரு அடி. பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே. நீங்க ரொம்ப பெருமை அடைவது, சிறுமை அடைவது யார் கையில இருக்கு? இவ்வளோ தமிழறிஞர்கள் இந்த தமிழ்ல இவ்வளவு சொன்னாங்க. நாம் ஒரு முடிவோடு இருக்கோம். படிக்க மாட்டோம், தமிழ் படிக்க மாட்டோம். இதுக்கு பேர் தெய்வத்தமிழ். அந்த தெய்வத்தமிழ்ல ஒரு பகுதி தான் சித்தர் இலக்கியம். அது சித்தர் நெறி, அது ஞான நெறி, சன்மார்க்க நெறி. நீங்கள் எல்லோரும் அந்த நெறிக்கு வர வேண்டும் என்ற வேண்டுதலோடு, விழைவோடு, விருப்பத்தோடு உங்களை எல்லாம் வாழ்த்தி அமைகின்றேன். வணக்கம். நீங்க இந்த 3 பாட்டை யாராவது என்கிட்ட சொன்னீங்கன்னா பரிசு இப்பயே. கையில காசு, பழமொழி கூட சொல்ல மாட்டேன்றீங்களே. பின்னாடி சொல்லிட்டார். கையில காசு, வாயில தோசை. அதனால உடனடியா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரெடி ரெக்கனர் பரிசு ரெடியா இருக்கு. இந்த 3 சொல்லியிருக்கேன். நாலடியார், திருக்குறள், ஒரே ஒரு அதிவீரராம பாண்டியர், வெற்றி வேர்க்கை. சொல்லுங்க, பரிசை வெல்லுங்கள், வாழ்க்கையிலும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.